ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கம், அவமானத்தை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும், ரிஷப ராசி ரிஷப லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதியாகவே வருவார். அப்போ சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் ஒரு சுப கிரகம். அவர் ஒரு முழுமையான சுகங்களை அனுபவிக்க உண்டான கிரகம். அப்படிங்கிறதுனால அவர் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த நோய் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், கடன் சார்ந்த விஷயம் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் போய் அவர் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனையாகவே இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்த நாள் பிரச்சனை உருவெடுத்து கொண்டே இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு உங்களுடைய திருமணத்திற்கு அப்புறம் எப்போ நீங்கள் முழுமையாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கடன் சார்ந்த விஷயங்கள் உருவெடுத்து கொண்டே இருக்கும். அது சுப கடனாக கூட இருக்கலாம். வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மனைவி வந்தவொடனே நம்ம நெக்லஸ் வாங்கணும், சேலை துணிமணி எடுத்தோம், இப்படி ஒன்றுனா சுகபோகத்துக்காகவே நீங்கள் கடனை வாங்குறதுக்கு உண்டான சூழலை அந்த கிரகம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டணும்ல. ஏன்னா 6ஆம் இடம் பிரச்சனை. உங்களுக்கு முழுமையாக தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய உறவை குறிக்கக்குண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்திலையும் பிரச்சனை ஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால அவங்க வந்த உடனே நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மன வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, சுகபோகத்திலையும் தடை இல்லை, வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்திலையும் பிரச்சனை நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடங்கிறது கடன் ஸ்தானம். அந்த கடன் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அந்த சுக்கிர பகவான் 6 லக்க சுக்கிர பகவான் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருப்பார். அதாவது எப்பண்டா சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம், எப்பண்டா சண்டை போட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவை நோக்கி இந்த கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையை உருவெடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய உறவு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் வேலைக்கு அனுப்பி விட்டீங்கன்னா வேலையில் இருக்கிற நெருக்கடி பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மனநிலை எல்லாம் அங்கேயே சரியாயிடும். வீட்டில் வந்தவொடனே என்னப்பா ஒரே வேலை, சரி ரைட்டு, வீட்டில் வாய் பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. வந்தவொடனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு சத்தம்லாம் படுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. அப்படி அவங்க சும்மாவே வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுனா தேவையில்லாத பிரச்சனைகள், கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவெடுத்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் சுகபோகத்துக்கு கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் இல்லையா, அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் தங்க நகை பட்டு சேலைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குறதுக்குண்டான சூழல் தான் உருவாகுமே தவிர கையில் காசு சேர்த்து வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால் இப்போதைக்கு வாங்க முடியாது. கடன் சார்ந்த விஷயத்தை நோக்கியே நகர்த்தி கொண்டே இருக்கும் இந்த கிரகங்கள். அதே சமயத்தில் அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அவங்க வேலைக்கு போக சொல்லிட்டு அவங்க சம்பளம் என்ன வருதோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு இஎம்ஐயாக கட்டுறதுக்கு அவங்க மேலே ஒரு கடன் தூக்கி மேலே வச்சுருங்க. சத்தம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போனாங்கன்னா மாதம் ஆனால் சம்பளம் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும், வீட்டு செலவு கொடுத்தோம், இஎம்ஐ கட்டணும், வீட்டு செலவு கொடுத்தோம், இப்படியே அவங்க கதை அப்படியே ஓடி போயிடும். அப்போ இதில் குடும்பத்தில் பிரச்சனை உருவாகாது. இது முதல் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் உள்ள கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் ஒரு காலகட்டத்தில் உங்களை சண்டை வம்பு வழக்கு சண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நோக்கி அது நகட்டும். குடும்பத்தில் அக்கா தங்கச்சி 5 பேர் பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதியாக வந்தாலும் சரி அல்லது 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சகோதரி என்று சொல்லக்கூடிய உறவுகள், சரிங்களா, பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு எதிரியாகவே ஒரு காலகட்டத்தில் அது மாறிக்கொண்டே இருக்கும். அவங்க மட்டும்தான் மாறுவாங்களா, வேற யாரும் மாற மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். சுக்கிரன் அப்படின்னா அத்தை சார்ந்த உறவு. அப்போ உங்களுக்கு அத்தை என்று சொல்லக்கூடிய உறவு எத்தனை உறவு இருந்தாலும் அந்த உறவு செட் ஆகாது, காலத்துக்கும் செட் ஆகாது. நீங்கள் வேணால் அவங்கவுங்க ஜாதகம் எடுத்து பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், 6ஆம் அதிபதிய சுக்கிர பகவான் எங்கே இருந்தாலும் இந்த பலன் உண்டு.
சுக்கிர பகவான் யோகாதிபதியாக இருக்கிறாரு, எனக்கு சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்கிற மற்ற ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ராசிக்கு 6ஆம் இடம் அல்லது லக்கணப்படி 6ஆம் இடத்துல போய் அவர் இருந்துட்டாலும் 6ஆம் அதிபதியின் பார்வை தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பை அவர் வாங்கிட்டாலும் இந்த பலன் கண்டிப்பாக அரங்கேறும். அப்போ இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் வேலைக்கு அனுப்புவது மிகப்பெரிய யோகம். வேலைக்கு அனுப்புனாதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட போடுற சண்டையை அங்கே மேனேஜர்கிட்டையும் அங்கே கம்பெனிலையும் போட்டு அவங்க வாய் வலிக்கு சண்டை போட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வரும்போது உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் வராது. அதுக்கப்புறம் சந்தோஷமான விஷயத்த பேசுறதுக்கு உண்டான சூழலை அந்த கிரகங்கள் உருவாக்கி கொடுத்துறோம். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடாக என்ன எடுக்கலாம்? சுக்கிர பகவான் 6 சம்பந்தப்பட்டாரு, உங்களுக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது. என்ன பண்ண முடியும்? நீங்கள் சுகபோகங்களை கடனுடன் அனுபவிக்கணும், அல்லது நோயோடு அனுபவிக்கணும், அல்லது பிரச்சனையோடு அனுபவிக்கணும், அல்லது கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் போறதுக்குண்டான சூழலை அந்த கிரகங்கள் ஒரு காலப்போக்கில் ஒரு 7 சனியோ அஷ்டம சனியோ ஒரு 6-8 திசா புத்தியோ அல்லது 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திசா புத்தியோ வரும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்கி சண்டை போட வச்சு அப்படியே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி அதை தள்ளி கொண்டு போகுமே தவிர இந்த இடத்துல நீங்கள் வாயை குறைங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் குறைக்க முடியாது. கிரகங்கள் வாயை தூண்ட தான் செய்யும் தவிர குறைக்க விடாது. ஏன்னா 6ஆம் இடம். சரிங்களா? அப்போ இது போல் அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள். சுக்கிர பகவான் 6ல் இருக்கிறார் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் உள்ள அத்தை உறவு, அதே சமயத்தில் கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அக்கா தங்கச்சி இருப்பாங்கள்ல, இந்த உறவுகளுக்கும் உங்களுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுக்கும் கண்டிப்பாக ஜாதகராகி நீங்களே ரிஷபராசியாக இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், கிட்னியில் கல் இருக்குது, யூரினில் பிரச்சனை, யூரின் ஹீட்டாக போகுது, சுகர் சம்மந்தப்பட்டது, இப்படி சுக்கர்னால் வரக்கூடிய அனைத்து வித நோய்களும் உங்களை எட்டி பார்க்கும். அப்போ இது போல் அமைப்புகளுக்கு அன்பர்களுக்கு குடும்பத்தை செக் பண்ணி பாருங்கள். அக்கா தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டே இருக்கும். அத்தை என்று சொல்லக்கூடிய உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பில் பாருங்கள், அவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்போ எந்த ஒரு குடும்பத்தில் உங்கள் அக்கா தங்கச்சி குடும்பம், அத்தை குடும்பத்தில் எந்த குடும்பத்தில் கடன் சார்ந்த விஷயத்தை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே அந்த கடனோடையே அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். அனுபவத்தில் கண்டது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரங்கள் பலன்கள் எல்லாமே என்னுடையது அல்ல, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான். அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவெடுக்கும். தசாபுத்தி உள்பட நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க, சரியாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு தெய்வ வழிபாடு என்ன எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவில், சரிங்களா? காளியம்மன் கோவில் அல்ல, மாரியம்மன் கோவில். அருகில் இருக்கிற மாரியம்மன் கோவில், மகாலட்சுமி அம்மன் கோவில், மாரியம்மன் அம்சத்தில் இருக்கிற தெய்வங்கள், அதாவது கிராம தேவதைகள் இருப்பாங்களா ஊருக்குள்ளே எடுத்தீங்கன்னா 4-5 தெய்வம் இருக்கும். அம்மன் தெய்வம் இருக்கும், பேச்சியம்மன், மாரியம்மன், இப்படி தெய்வங்கள் இருக்கும். இந்த மாதிரி தெய்வங்களில் மாரியம்மன் உள்பட நீங்கள் அம்மன் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அந்த அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த அம்பாள் கையில் வச்சிக்கிறதுக்கு ஒரு திரிசூலம் ஒன்று வாங்கி கையில் கொடுத்துருங்க. திரிசூலம் கொடுத்தா எப்படி சரியாகும் அப்படின்னு உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் நிற்கிறது 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை குறிக்கிறதுக்குண்டான ராசி. அப்போ சண்டை அப்படின்னு வந்தவன் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல வாய் பேசுவோம், ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? எட்ரா அந்த கம்பை, எட்ரா அந்த அருவாள், நம்ம அருவா எடுக்கிறோம்ல, ஆயுதங்களை கையில் எடுக்கிறதுக்குண்டான இடம், ஆயுதங்களுக்கு உண்டான ஸ்தானம். அப்போ அந்த ஆயுதத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் சுக்கிர பகவானே இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்மன் தெய்வங்கள், சுக்கிரனா பெண் தெய்வங்கள் கையில் வச்சுக்க உண்டான ஒரு 2 அடி 1.5 அடி வளத்தில் திரிசூலம் ஒன்று வாங்கி அந்த அம்பாள் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 6ஆம் இடம் அந்த அம்பாள் கையில் போய் சேர்ந்து போகும். நீங்கள் போய் அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போல்லாம் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போதெல்லாம் கையில் 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போய் அந்த அம்பாள் கையில் இருக்கிற திரிசூலத்துக்கு குத்தி வைக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டினா, சுக்கிர பகவான்னா எலுமிச்சம்பழம், சரிங்களா? எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் 6ஆம் இடம் நினைச்சிடக்கூடிய அந்த ஆயுதத்தில் கொண்டு போய் குத்தும்போது என்ன ஆகும்னா சுக்கிர தோஷம் அங்கே நிவர்த்தி ஆகும். குத்துறவனே சுக்கிரன்ற அந்த குத்துறவனே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்துல அப்படி நீர் வடியும். அதாவது அதான் தோஷம். அந்த தோஷம் அப்படியே இறைவன் சன்னிதானத்திலே நின்று போகும். உங்களுக்கு அது யோகமாக மாறும். நீங்கள் உடனே கேட்கலாம், ஜப்பா நீ சொல்கிற மாதிரி நாங்கள் போய் எங்கே போய் ஆயுதம் வாங்கி கொடுக்குறது வேறு ஏதாவது செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பாள் தெய்வங்களை வழிபாடு செய்ய நீங்கள் போகிற காலகட்டங்கள் எல்லாமே 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. அப்படியே கொண்டு போய் இறைவன் சன்னிதானத்தில்
நல்ல கொடி மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரிசூலம் வச்சுருப்பாங்க. அந்த திரிசூலத்தில் வந்து முக்குறி வருதில்ல 3 எலுமிச்சம்பழம் கொண்டு போய் அங்கேயே நீங்கள் அந்த இறைவன் முன்னாலே இருக்கிற திரிசூலத்தில் வந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா மல்லிகைப்பூ. அப்போ மல்லிகைப்பூ நீங்கள் வாங்கி கொண்டு கருவறையில் இருக்கிற இறைவனுக்கு திருமேனியில் சூடுவதற்கு நீங்கள் 2 முழம் மல்லிகைப்பூ மறக்காமல் வாங்கி கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த அம்பாள் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை தன் தலையிலே சூடிக்கொள்வாள். உங்களுக்கு வந்து அவள் சூடின மல்லிகைப்பூ உங்களுக்கு மகுடமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி பெண்கள், சரிங்களா, கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது திருமணம் வயசுக்கு வந்த நிலைமைக்கு மேலே திருமணத்திற்கு முன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரம் செய்யலாம். என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கையில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இனிப்பை வந்து நீங்கள் வாங்கி அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சுக்கிரனே 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளை நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்குன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரும். வெட்டு 1 துண்டு 2ன்னு அந்த குழந்தை பேசும். ஏன்னா இவங்க ஜாதகப்படி அந்த சுக்கிர பகவான் அந்த பெண்ணை அப்படித்தான் இயக்கி கொண்டே இருப்பான். அப்போ இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி செய்யக்கூடிய அந்த வழிபாடு முறைகளை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருங்க. சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்க்கலாமான ஒரு கேள்வி வரும்ல. மல்லிகைப்பூ செடி, எலுமிச்சம்பழம் இது போன்ற மரங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்கும் பொழுது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்துவார். சுக்கிர பகவான் வந்து யோகமாக இருக்கிறவங்க வீட்டில் தான் மல்லிகைப்பூ செடி வச்சிங்கன்னா அப்படியே கும்முன்னு வளர்ந்து அப்படியே பூமணமாக நிற்கும். சரிங்களா? சுக்கிர பகவான் யோகமாக இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு, இங்கே 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சா கூட வேகமாக வராது. அதில் வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளைக்கு செக் பண்ணுறதுக்காக 2 மல்லிகைப்பூ செடியை வாங்கி வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதியாக வரும் அன்பர்களுக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் செக் பண்ணுறதுக்காக ஒரு மல்லிகைப்பூ செடி ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள். 2 இலையாக வரும். அவ்வளோதான். அந்த செடி பூக்கிறதுக்குள்ள விழிஞ்சு வெளியில் வந்துடும். சரிங்களா? அப்போ அது உங்களுக்கு வந்து வேகமாக வளராது. ஒருவேளை வேகமாக வளர்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை உருவெடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு அது ஆகாது. தேவைப்பட்டால் கடையில் போய் 2 முழம் வாங்கி நம்ம தலையில் சோடிக்கலாம். சரிங்களா? அதை வீட்டிலே வச்சு வளர்க்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுன்னா அது தோஷத்தை வெளிப்படுத்தும். அடியேன்னு உணர்ந்தது. எனக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி. அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவான் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதியோடு என்று சொல்லக்கூடிய சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சோம்னா எங்கள் வீட்டில் வர்றதே கிடையாது. நான் 4 மாதம் தண்ணி ஊற்றி பார்ப்பேன். 5ஆறு மாதம் என்ன பண்ணுவேன்னா அப்படியே தலையை திருக்கிறவன் திருக்கி புடுங்கி எடுத்து பிச்சு தூரத்தை போட்டுருவேன். ஏன்னா அது எனக்கு வந்து வளர்றதே இல்லை. இதை வச்சு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் வளரணும், அது யோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. அப்போ சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் மல்லிகைப்பூ செடி வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் போய் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் நீங்கள் வந்து குத்தி வைக்கிறீங்க. இறைவனே வந்து 2 எலுமிச்சம்பழம் இருந்தால் மகளையும் கையில் கொடுத்து விட்றான் அப்படின்னாச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அழகு பார்க்காதுங்க. உடனே 2ஆக வெட்டி ஜூஸ் போட்டு அதை குடிச்சிருங்க. அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு நிவர்த்தி. நம்ம என்ன பண்ணுவோம்னா கோவிலை கொடுத்து எலுமிச்சம்பழம் சொல்லி வீட்டில் வந்து பத்திரமா வச்சுருப்போம். அப்படி வைக்கக்கூடாது. வந்தவனே வெட்டி, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் 6ஆம் இடம், வந்தவனே வெட்டி அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி டிஸ்போஸ் ஆகிவிடும். இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்து வந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து எலுமிச்சம் பழத்தை உங்கள் கையாலே நீங்கள் வந்து கொறுத்து மாலையாக கட்டி போட்டு வழிபாடு செய்தாலும் யோகம். முழுமையாக கொடுத்தா கூட பிரச்சனை. ஆனால் அதை நீங்கள் கொறுத்து ஊசியில் குத்தி கொறுத்து எடுக்கும்போது 6ஆம் இடம் குத்தி ஓட்ட போட்டு அதை மாலையாக ரெடி பண்ணி நீங்கள் இறைவனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்கும் பொழுது, இறைவன் கழுத்தில் அது மாலையாக மாறும் பொழுது உங்களுக்கு
தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு அடியோடு மாறும். சரிங்களா? அப்போ தெய்வ வழிபாடுகளை நீங்கள் இப்படி எடுக்கும்போது அந்த தோஷத்தை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணலாம். சுக்கரால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கலாம். சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை நீங்கள் அதிகப்படுத்தலாம். சுக்கரால் ஏற்படக்கூடிய கடன் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் அடியோடு அழிக்கிறதுக்கு இந்த வழிபாடு முறைகள், இந்த செயல்முறைகள் தான் உங்களுக்கு வந்து காலத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்ய 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 அந்த கடன் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனையும் குறையுமே தவிர, ஒரே நாளில் எல்லாம் மாறுமானா ஒரே நாளில் எதுவுமே மாறாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது ஜனன ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் இந்த அமைப்பில் இருக்கும்போது அது காலத்துக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய 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 என்ன ஆகுன்னா அந்த தோஷங்கள் அடிபட்டு 6ஆம் இடம் சார்ந்த நற்பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வட்டியை வந்து நிறையா கட்டுறீங்களா, இல்லை அடுத்தவங்க காசை வட்டியாக வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணுறதுக்கு உண்டான இடமே எதுன்னா 6ஆம் இடம் தான். அப்படி இந்த ரெகுலராக அந்த பரிகாரம் செஞ்சிருக்கும் என்ன ஆகுன்னா, ஒரு காலகட்டத்தில் நீங்களே வட்டிக்கு விட்டு அடுத்தவங்க காசை வாங்குறதுக்குண்டான சூழலை நோக்கி சுக்கிர பகவான் உங்களை நகட்டுவார். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 5க்கும் 10க்கும் எப்போ நீ ஒரு 500 கொடு, நீ ஒரு 50,000 கொடுன்னு சொல்லி கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான சூழலை நோக்கி அவர் நகட்டுவார். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். இந்த பரிகாரம் செஞ்சுக்குங்க. இதையும் தாண்டி ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, 6ல் இருக்கிற சுக்கிர பகவான் வந்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்வை செய்வதால் நீங்கள் வந்து இரவு நேரங்களில் போய் மாரியம்மன் கோவில் வழிபாடு செய்ய போவீங்களா? இரவு நேரம் தான் வழிபாடு செய்ய போகணும் முதல்ல கோவிலுக்கு. இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இரவு நேரங்களில் நடக்கிற அம்மன் கோவில் பூஜைகளை கலந்து அந்த அம்மன் கோவிலுக்கு முடிந்தால் உங்கள் கையில் காசு இருந்தால் அடிக்கடி வந்து எலுமிச்சம்பழ சாறு கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அதே சமயத்தில் அது மட்டும் செஞ்சால் போதுமான்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள் எல்லாமே வந்து நீங்கள் இரவு நேரங்களில் மாரியம்மனுக்கு செய்து கொண்டே இருக்கலாம். நான் சொல்கிற காளியம்மன் வழிபாடு எடுக்கல, ஒன்லி மாரியம்மன் சம்பந்தப்பட்ட உள்ளூரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, 2 இடம் தள்ளி இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருக்கிற தெய்வங்களுக்கு ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த சூழலில் இருந்தாலும் இந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும். ஏன்னா தோஷத்திலே மிகப்பெரிய தோஷம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் தான். ஏன்னா ஒரு சுகபோகமான ஒரு விஷயத்தை உள்ளே கொடுத்து அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்து அனுபவிக்கவும் விடாமல் திங்கவும் விடாமல் நம்மளை வந்து படுத்துறவங்களை கேட்டுப்பாருங்க, அவங்க சொல்லுவாங்க வேதனை என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? கணவன் மனைவி சந்தோஷமாக தூங்கவே முடியாது. இவங்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, வயிறு வலி ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் கிட்னி பிரச்சனை, கல் பிரச்சனை, யூரின் ஹீட் ஆகிறது, அடிவயிறு ஜர்ஜரி, இப்படி அடிவயிறு தான் கை வைப்பார். ஏன்னா அவர் 6ஆம் இடம் அப்படிங்கிறது அடிவயிறு, கிட்னி, மலம், துவாரம் சம்பந்தப்பட்ட இடங்களை தான் பிரச்சனைகளே உருவெடுக்கும். அப்போ இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6ல் இருந்தாலும் கண்டிப்பாக யோகத்தை செய்வார். அப்போ இது வந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் மகர ராசி தனுசு ராசி தனுசு லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம், 6ஆம் அதிபதியே அவராக வருவதால் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த கடவுள் அனைவருமே உங்களுக்கு வந்து சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி செய்து சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பாலிக்கும். அப்போ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் தினசரி அல்ல, வெள்ளி செவ்வாய் மறக்காமல் எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கி அதை வீட்டை சுற்றி 2ஆக கட் பண்ணி வாசலில் வச்சு நீங்கள் சூடம் வச்சு பசச்சிட்டு வந்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து படிப்படியாக சுக்கிரதோஷம் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ சுக்கிர பகவான் 6 தொடர்பு இருக்கிறாரா? இதுதான் பரிகாரம். இதைத்தான் நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செய்யும் போது தான் உங்கள் வாழ்க்கை மாறும். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கடைசியாக சொன்ன பரிகாரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களை நீங்கள் வந்து வழிபாடு செய்ய போகும்பொழுது அந்த தெய்வம் வந்து அலங்காரம் இல்லாமல் இருந்தால் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டு சேலை எடுத்து அந்த அம்பாளுக்கு சாத்தி நீங்கள் ஒரு அழகு பாருங்கள். நீங்கள் அந்த அம்பாளை அழகு பாருங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுத்து அந்த அம்பாள் உங்களே அழகு பார்க்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.